கோபத்தை மறந்த ராமு. ஒரு ஊரில் ராமு என்பவன் இருந்தான். அவன் எப்பொழுதும் கோபப்படும் சுபாவத்தை கொண்டவன். ஒருமுறை அவனது நண்பன் அவனிடம் ஆணிகள் நிரம்பிய பையை கொடுத்தான். நீ எப்பொழுதெல்லாம் கோபப்படுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஆணியை இந்த சுவற்றில் அடிக்கவும் என்றான். ராமுவும் அப்படியே செய்து வந்தான். முதல் நாள் அவன் 35 ஆணிகள் அடித்தான். மறுநாள் 30 என்று இப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. சில நாட்கள் கழித்து அவன் கோபப்படுவதை நிறுத்திவிட்டான். அதனால் அவன் ஆணிகள் அடிக்கவில்லை. அதை அவனது நண்பன் பார்த்து பெருமைப்பட்டான். அவனை முழுவதுமாக திருத்திவிட ஆசைப்பட்ட அவன் அவனிடம் அடித்த ஆணிகளை பிடுங்கச் சொன்னான். ராமுவும் அப்படியே செய்தான். அதை பார்த்த அவன் நண்பன் அவனிடம் சொன்னான், நண்பனே, நீ நான் சொன்னபடியே எல்லா வேலைகளையும் செய்தாய். இப்பொழுது நீ அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன. ஆனால் ஆணி அடித்த இடங்களில் உள்ள ஓட்டைகளை பார். இந்த சுவர் முன்னால் இருந்த மாதிரி இல்லை. எல்லா இடங்களிலும் ஓட்டைகள் உள்ளன. அதுபோலத்தான் நீ கோபத்தில் சொல்லும் வார்த்தைகளும் செயல்களும் ஒரு வடுவை உண்டாக்கி விடும். நீ என்னத்தான் உன் செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடு மறையாது. நீ வார்த்தைகளால் உண்டாக்கும் வடுவிற்கும் செயல்களால் உண்டாக்கும் வடுவிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்றான் ராமுவின் நண்பன். இதை கேட்ட ராமு வருத்தமடைந்தான். நீதி: எக்காரணத்தினாலும் தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.